வணக்கம். சுவை தரணும் குக்கிங் சேனலில் இன்றைக்கி அரிசி மாவுலாம் இல்லாமல் ரவை வச்சு பிள்ளையார் சத்திக்காக ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணலாங்க. டக்குன்னு ஒரு கப்பு வெல்லங்க, ஒரு கப்பு வெல்லத்துக்கு 2 கப்பு தண்ணிங்க. நெய்யோ இல்லை ஆயிலோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதில் இப்போ இந்த வெல்லம் தண்ணி குச்சிருச்சிங்க. பாசிப்பருப்பு வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க. இது செய்யறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதுங்க, வேகலாம் வைக்க தேவையில்லை. இப்போ அதை கூட சேர்த்துடலாங்க. தேங்காய் 1 கப்பு, இதுலேயே ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிறேன், அதை சேர்த்துடலாங்க. ரெண்டு கிண்டிடலாம். சுவைக்காக ஒரு சிட்டிகை உப்புங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. பிள்ளையார் சத்திக்காக ரவை வச்சே செஞ்சிடலாங்க. வெல்லம் தண்ணி கொச்சா போதுங்க. இப்போ வந்து பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், உப்பு சேர்த்துட்டோம். இது நல்லா கொச்சிடுச்சு. இப்போ இது கூட ரவையை சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க. ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது கொஞ்சம் நேரம் விட்டோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா கொழுக்கட்டை மாப்பாறதுக்கு இப்படி வந்துடுச்சு பாருங்கள். இது கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். சூடாகுது இல்லையா, பிடிக்க முடியாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடலாம். பிளேட்டில் மாற்றி இப்போ ஆறிச்சிங்க. இப்படி புடியாகவும் பிடிச்சிக்கலாங்க. இது வந்து பால் மாதிரி உருண்டையாகவும் உருட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அச்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த அச்சிலையும் ரெடி பண்ணலாம். வேணுன்னா உள்ளே நட்ஸ்லாம் வச்சுக்கலாங்க. எல்லாம் அப்படி இப்படி செய்யலாம். டக்குன்னு செஞ்சிடலாம். மாவு இல்லையேன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ இதை மூடிடலாங்க. இது உள்ளே வேணுன்னா ஒரு நாள் ஸ்டப்பிங் வச்சுக்கலாம், இல்லைனா இதையே கூட வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம விருப்பம்தான். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம புளியாகவும் பிடிச்சி வச்சுக்கலாம். டக்கு டக்குன்னு உங்களுக்கு வேலை ஆகணும்னா, புள்ளையாக இருக்குங்க டைம் இல்லை அன்றைக்கி அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பிடிச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் வேலை ஆகிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டேங்க, அது கொதிக்குதுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் ஆவி பண்ணி எடுத்துடலாங்க. சுவையான கொழுக்கட்டை டக்குன்னு விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சுவையான ரவை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான ரவை கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அரிசி மாவுலாம் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ரவை இருந்தால் டக்குன்னு ஒரு கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரஃப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. அது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள் கமெண்டில்.